ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர் கிடையாது. இதில் கொடுக்குறது வீடியோ எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எந்த பை செல் ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு ஒரு கம்பெனி ஆசிஸ் கச்சோடியா இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி கிட்டத்தட்ட 750% மேலே க்ரோ ஆயிருக்கு ஒரு வருஷத்தில். அந்த கம்பெனியை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோட இன்டிமேஷன் எல்லாம் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 3024 கோடியை வந்து செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் வந்து கிட்டத்தட்ட 1854 கோடி வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய டெலிவரி பெர்சன்டேஜ் இருந்தது வந்து அலுமிக் பார்மா லிமிடெட், ஏஏ இன்ஜினியரிங், அப்புறம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய பெர்சன்டேஜில் ட்ரேட் ஆனிச்சு வால்யூமு. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜிங்கா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது ஐபிஓவும், ஓஎன்ஒய்எக்ஸ் பயோடெக் அப்படிங்கிற இதுவும் தான் இன்றைக்கி இதாகுது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தீங்களா இன்றைக்கி ஸ்விக்கி வந்து லிஸ்ட் ஆகுது. அதோட லிஸ்டிங் எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்விக்கி வந்து கிட்டத்தட்ட வந்து 8% இன்க்ரீஸ் ஆகி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அது வந்து இன்வெஸ்டருக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், சென்செக்ஸ் வந்து இப்போ வந்து கரண்ட்லி வந்து 0.59% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி கூட வந்து 192 பாயிண்ட் வந்து டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஸ்விக்கி லிஸ்டிங் மூலமா நிறைய பேர் வந்து எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு வெல்த் ஜென்ரேஷன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பல வருஷமா அவங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்து இன்னைக்கு லிஸ்டிங் வரும்போது அது ஒரு பெரிய பெனிஃபிட் ஆகும் அவங்களுக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சில காரணங்கள் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. அதனால நிறைய பேர் வந்து என்னென்னா பேனிக் ஆகி சேல் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. பட் மெயினான காரணம் என்னென்னா, நிறையா வந்து இந்த ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் வந்து நிறையா சேல் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட் விட்டு வெளில போகிறாங்க. அது ஒரு காரணம் ஷேர் மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியா ரூபா கூட வந்து யுஎஸ் டாலருக்கு எகெயின்ஸ்டாக வந்து கண்டினியூஸாக வலுவிழந்துட்டு வருது. அதாவது கிட்டத்தட்ட ரூ. 84க்கு மேலே போயிட்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. மேபி இன்னும் ஒரு மாதத்தில் ரூ. 85 கூட போகுங்கிறாங்க. யுஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிட்டே போகுது. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நான் இன்னைக்கு இதில் காமிக்கிற ஒ ஒ ஒரு பர்ட்டிகுலரான பெர்சன் ஆசிஸ் கச்சோடியா. அவங்களோட ஷேரில் வந்து நான் இப்போ பேசப்போகிற ஷேரில் வந்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து 700% மேலே லாபம் கிடச்சிடுச்சு. இவர் யாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு மிட் சைஸ் இல்லை ஸ்மால் சைஸ் கம்பெனி, க்ரோயிங் கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஆசிஸ் கச்சோலியாங்கிறவர் வந்து வெயிட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அவர் வெளில போவார். இது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஃபார் எக்ஸாம்பிள், வாசா டென்னிட்டி சிட்டி அப்படிங்கிற கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து கிட்டத்தட்ட 378% அவருக்கு லாபம் கிடச்சிது. அதே மாதிரியே டார்க் அப்படிங்கிற கம்பெனியில் 245% அவருக்கு லாபம் கிடச்சிது. அந்த பாலு 4Gல கூட 159%. கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே ஒரு 100%, 200%, 300% அந்த மாதிரி அவர் லாபம் கிடச்சிருக்கு. நான் இப்போ பேச போகிற கம்பெனியை பற்றி சொல்லணுன்னா, அதில் வந்து இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த கம்பெனியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். எங்கெங்கெல்லாம் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த கம்பெனி எப்படி க்ரோ ஆயிடுச்சுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாரி, இந்த கச்சோலியா அப்ரோச் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் அண்ட் மிட் சைஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஹை குரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற கம்பெனியா அவங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதேமாரி அவரு வந்து என்னன்னா, இப்ப மார்க்கெட்ட விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனியா பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நான் பேசுற கம்பெனில அவரு வந்து கிட்டத்தட்ட 1,77,043 ஷேர் வச்சிருக்காரு. அது கிட்டத்தட்ட 1.5% மாரி அவரு வச்சிருக்காரு. அதேமாரி இப்ப வந்து என்னன்னா, நான் பேசக்கூடிய கம்பெனிய வந்து எல்&டி வந்து இப்ப 21% வந்து ஷேர் எடுக்கிறதுக்காக நவம்பர் 5ல எக்ஸ்சேஞ்சில அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் பேச கம்பெனி வந்து சொல்ற கம்பெனி வந்து E2E நெட்வொர்க்ஸ்ங்கிற கம்பெனி. இவங்க வந்து என்எஸ்சில லிஸ்ட் ஆயிருக்க கம்பெனி.
அ மெயினா வந்து இவங்க வந்து என்னன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்கல்ல. ஏஐல டெக்னாலஜில வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் அந்த மாரி இதுல. இந்த கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து NVIDIAங்கிற கம்பெனிலேருந்து யுஎஸ்ல வந்து இப்போ ஷேர் மார்க்கெட் யுஎஸ் ஷேர் மார்க்கெட்ட பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பிள விட லார்ஜஸ்ட் கம்பெனியா ஆனது வந்து NVIDIA தான். அவங்கள்ட்டேருந்து வந்து இந்த H200 ஜிபியூங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்தியாவுக்கு கொண்டு வந்த கம்பெனிங்கிற பெருமையை இந்த கம்பெனி அடையிறாங்க. ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த H200 ஜிபியூங்கிறது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மெயினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மாடல் ட்ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நீங்க ChatGPT அதெல்லாம் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிம்பாங்க. அது வந்து இது வந்து என்னன்னா, இந்த ட்ரெய்னிங் பண்றதுக்கு காம்ப்ளெக்ஸ் ஏஐ மாடல்லாம் ட்ரெய்னிங் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாரி வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்றோம், ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் பண்ணோம். அப்புறம் ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிம்பாங்க. அப்புறம் கிளவுட் அண்ட் டேட்டா சென்டர் யூசேஜ். நான் இத பத்தி நான் நெறைய பேசினேன்னா ரொம்ப வீடியோ லாங் ஆகும். பட் ஒரு ஓவராலா வந்து இந்த கம்பெனி எதெல்லாம் யூஸ் பண்ணுதுங்கிறது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். ஏன்னா ஃபியூச்சர் வந்து அடுத்த ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துக்கு இந்த ஏஐல தான் க்ரோ ஆகப்போகுது. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனிய பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா, கண்டிப்பா அந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோ ஆகும். ஸோ இது வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் தான் இத சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேர் வந்து பாருங்க, 1 வருஷத்துல கிட்டத்தட்ட வந்து 752% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது போன நவம்பர்ல ரூ. 544 இருந்தது. இன்னைக்கு வந்து ரூ. 4,640 இருக்கு. கிட்டத்தட்ட 752% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட கிளையண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, Zomato, Car24, Instaplay, Clovia, Neo அந்த மாரி கம்பெனிஸ்லாம் இது பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த இத லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் குடுங்க. ஆ ஃபர்தரா இந்த மாரி நெறைய வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலுக்கு நீங்க ஆதரவு குடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.